வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய நேபாள் வெல்ஃபேர் அசோசியேஷன் வந்து இப்போ எந்த அளவில் இருக்குது சார்? நம்மளுடைய நேபாளி வெல்ஃபேர் அசோசியேஷன் வந்து நல்ல அருமையாக போயிட்டுருக்கு சார். நல்லா போயிட்டுருக்கு. மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் வந்து டெய்லியும் ஒரு பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வச்சுட்டு தான் இருக்கும். நல்லபடியாக போயிட்டுருக்கு. மக்கள் மத்தியிலையும் நல்ல வரவேற்பு இருக்குது. மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷன், ஒரு அமைப்புனே சொல்லலாம். இது வந்து எந்த நேரமும் நம்ம வந்து சிந்திக்கிறது மக்களை பற்றி மட்டும்தான். அதனால் மக்களும் ஒரு பிரச்சனைனா நம்மளை கூப்பிட்றாங்க. மக்களோட பிரச்சனைகள் வந்து அன்றாட பிரச்சனைகள் வந்து தீர்த்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ சமீப காலமாக அவங்களுடைய அசோசியேஷனுக்குள்ளே இல்லைனா நேபாள் மக்களுக்குள்ளேயே தலித்துங்கிற கான்செப்ட் வந்து புதுசாக உள்ளே வருது இல்லையா? சிலர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே உங்களை தலித் ரீதியில் சேர்த்து அதை ஒரு அரசியலாக்க பார்க்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து ரொம்ப தவறான செயல்னு சொல்லலாம். ஒரு சாதி ரீதியான ஒரு வன்முறையை தூண்டி விடக்கூடிய ஒரு செயல்னு கூட சொல்லலாம். அதாவது நேபாளில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லா சாதி எல்லா மதமும், அது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் இந்துக்கள்லே எல்லா சாதியும் நாங்கள் வந்து அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் ஒரு கட்டுப்பாடு ஒரு உறவு முறையோடு தான் இருக்கோம், வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அங்கே கரெக்டாக இருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து சில இந்த விஷக்கிருமிகள் நீங்கள் இப்போ கேட்டிங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாதி கலவரத்தை தூண்டி விடணும் அப்படின்றதுக்காக தலித்துங்கிற ஒரு வார்த்தையை பேஸ் பண்ணி ஒரு வார்த்தையை பேஸ் பண்ணி ஒரு அரசியல், அதுவும் அங்கே நேபாளில் வந்து அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம். அங்கே பண்ணுறதுக்கு வந்து துப்பு இல்லை, அங்கே பண்ணுறதுக்கு வந்து திராணி இல்லை. ஸோ இங்கே வந்து இந்த மக்களை வந்து எப்படி சுரண்டணும், என்ன பேஸ் பண்ணி எந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஃபீல்டில் இறங்கினா நமக்கு வந்து பொருளாதாரமும் வரவேற்பும் கிடைக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாக கேட்ச் பண்ணிட்டாங்க. தெளிவாக கேட்ச் பண்ணதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தலித்துங்கிற அரசியலை வந்து முன் வச்சு இந்த மக்களை வந்து எப்படி சுரண்டணும், இந்த மக்களும் வந்து எதுக்காக இவன் வந்திருக்கான், இவன் சொல்ல வர விஷயம் என்ன, இதில் வந்து நமக்கு வந்து பாதுகாப்பு ஏதாச்சும் இருக்கா, இல்லை நமக்கு வந்து லாபங்கள் ஏதாச்சும் இருக்கா, இல்லை வேலை வாய்ப்பு இருக்கா, இதை பற்றி எதையுமே சிந்திக்க மாட்றாங்க. எதையுமே சிந்திக்காமல் திடீர்னு ஒருத்தன் வரான், ஒரு நாள் வீடியோவில் பார்க்குறாங்க, திடீர்னு ஒருத்தன் வரான், நான் வந்து தலித்துக்காக குரல் கொடுக்குறேன்னு சொல்கிறான். இங்கே வந்து ஒரு மீட்டிங் மாதிரி வைக்கிறாங்க, லட்சக்கணக்கில் அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு ஒரு மாநிலத்துலையும் எவ்வளோ கொடுமையான விஷயம் தெரியுங்களா? இல்லை, இந்த வேலையை பார்க்குறது வந்து நேபாளை சேர்ந்த தலைவர்களா, இது தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்களா? கண்டிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்கள் கிடையாது, நேபாளை சேர்ந்த அது தலைவனும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் ஒரு கூட்டத்தை கூட வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுற வேலைகள் வந்து ரொம்ப தவறான வேலைகள். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து நிச்சயமாக முற்றுப்புள்ளி வந்து தமிழ்நாட்டில் வைக்கப்படும். இப்போ வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தலைவர் அவர் வந்து தமிழ்நாட்டில் அந்த தலித் அரசியல் பண்ணுறதுனால நேபாள் அசோசியேஷனுக்கோ இல்லைனா நேபாளிகளுக்கோ என்ன பிரச்சனை இதனால் வரும்? இப்போ நேபாளி வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு வந்து அவங்களால என்ன பண்ணாலும் எந்த ஒரு இதுவும் பிரச்சனையும் கொடுக்க முடியாது. அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். ஏன்னா எங்களோட அரசியல் அப்படின்னு பார்த்தா மிக தூய்மையான அரசியல். நாங்கள் வந்து மக்களுக்காக மட்டும்தான், மக்களோட கல்வி, மக்களோட படிப்பு, கல்வி, மருத்துவம், இது மாதிரி மக்களுக்கான பாதுகாப்பு, மக்களுக்கு என்ன தேவையோ அன்றாட வாழ்க்கையில் வந்து என்ன பிரச்சனைகள் இருக்கோ இதை கருதி தான் எங்களோட அரசியல், தூய்மையான அரசியல். நாங்கள் வந்து இது மாதிரி கலை கலாச்சார நிகழ்ச்சி வச்சு அதை வச்சு நம்ம சுரண்டணும், அதை வச்சு பணம் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி தலித்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வரல. நம்மளோட கை சுத்தம் வாய் சுத்தம், நம்மளை வந்து எந்த பிரச்சனையும் கொடுக்க முடியாது. மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா தலித்துன்னு சொல்லி ஒரு சமூகத்தை தனியாக கொண்டு போகும்போது அடுத்த சமூகம் இருக்கு இல்லையா, மேல் வர்க்கம் இருக்கு இல்லையா, இப்போது இவங்களுக்காக நான் குரல் கொடுக்குறேன்னு சொல்லி ஒருத்தன் வரான். இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிழப்பை தேடி வந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ஜாதி மதம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் நம்மளோட நேபாளி வெல்ஃபேர் அசோசியேஷன் வந்து இயங்கி கொண்டுகிட்ருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாதியை உள்ளே நுழைச்சி அங்கே பண்ணுற மாதிரி நேபாளில் பண்ணுற மாதிரி, நேபாளிலையும் பல அமைப்புகள் இருக்குது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. இங்கேயும் அந்த மாதிரி வந்து சாதியை உள்ளே நுழைச்சி நம்ம வந்து இதை வச்சு குளிர் காயலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து ரொம்ப தவறான விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சைட்லேருந்து நம்ம வந்து ரொம்ப தூய்மையான அரசியலை வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வாட்டி வர்றாங்க, இங்கே ஒரு நிகழ்ச்சி மாதிரி வைக்கிறாங்க, கலை கலாச்சார நிகழ்ச்சி வைக்கிறாங்க, பணத்தை வாங்குகிறாங்க, போயிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து களத்தில் நிற்கிறோம், மக்களுக்கான பிரச்சனைகளுக்காக நம்ம வந்து எந்த நேரமும் நிற்கிறோம். 24 hours நம்ம நிற்கிறோம். மக்கள் நம்மளை நம்புகிறாங்க. இப்போ மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சமூகம் இருக்குது இல்லையா, மாற்று சமூகம் இருக்குது இல்லையா, அந்த சமூகத்தை சேர்ந்த வந்து நிச்சயமாக கேள்வி எழுப்புவோம். இவங்க வந்து ஒரு 100 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா நாங்கள் தான்
அப்படின்னு சொல்லி இவங்க பேசுவாங்க. அந்த தூண்டி விடுறவன் வந்து என்னென்ன வார்த்தைகள்லாம் வந்து யூஸ் பண்ணி தூண்டி விடணுமோ அப்படிலாம் இவங்கள தூண்டி விட்டுருவான். ஏன்னா அவன் அரசியல் பண்ணணும். அவன் எதுக்காக அரசியல் பண்ணணும்னா, இங்கே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரான். ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு வாட்டி வந்து சுற்றுலா பயணம். பிரதமர் நரேந்திர மோடி ஐயா இல்லை மனசில் என்ன நினப்புன்னு பாருங்கள். எங்கள் ஐயா நரேந்திர மோடி போகிறாரு அப்படின்னா அவர் வந்து நாட்டோட பிரதமர். இப்போ எங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் போகிறாரு அப்படின்னா அவர் ஒரு மாநிலத்தோட முதல்வர். ஓகேங்களா? அவர் பிரைம் மினிஸ்டர், இவர் முதல்வர். இவங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னா தொழில் ரீதியாக போவாங்க. ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஒரு மாநிலமாக போய் ஒரு மாநிலத்திலையும் லட்சக்கணக்கில் பணத்தை வசூல் பண்ணி இங்கேருந்து ஜாலியாக அங்கே போய் அவங்க என்ஜாய் பண்ணுறது. அவங்களோட நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தத்தில் இவங்ககிட்டேருந்து இந்த சாதி பேஸ் பண்ணி இவங்ககிட்டேருந்து பணத்தை சுரண்டணும். நம்ம அங்கே வந்து ஒரு ஃபோர்ஸை காட்டிட்டு இந்த இன்னும் 2 வருஷத்தில் எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷனுக்குள்ளே ஒரு சீட்டு 2 சீட்டு நம்ம கிடச்சிருச்சுன்னா, கொஞ்சம் நோட்டு கிடச்சிருச்சுன்னா டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு நேபாளில் போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட அரசியல் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அங்கே நேபாளில் எலெக்ஷனுக்கு செலவழிக்கிறதுக்கு இங்கே துட்டு வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்களா? இங்கே வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மக்களும் எப்படியாப்பட்ட மக்கள் யோசிச்சு பாருங்கள் சார். கொடுமை இல்லை சார்? கஷ்டப்படுறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அடித்தட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க. ஆனாலும் ஒருத்தன் வந்து ஆள் பாதி ஆடப்பாதியாக வந்து இங்கே வந்து 4 வார்த்தை மேடை பேச்சு பேசுகிறான் அப்படின்னு சொன்னோடனே அவன் பின்னாடி போய் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வசூல் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அவன் குளிர் காஞ்சிட்ருக்கான். அவன் சந்தோஷமாக இருக்கான். இன்னும் 2 வருஷத்தில் எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வந்துச்சுன்னா அந்த எலெக்ஷனில் வந்து ஏதாச்சும் ஒரு கட்சி நிச்சயமாக கூப்பிடுவாங்க. அவங்ககிட்ட தலித் இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க. ஏன்னா அவன் காட்டிக்கிட்டு தான் இருக்கான். ஒரு வீடியோலையும் ஏமாந்தவங்கள காட்டிக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கு வந்து அங்கே ஏதாச்சும் வேலை வாய்ப்பு கொடுப்பாங்களா? கிடையாது. நாட்டு பிரதம மந்திரியே வேலை வாய்ப்பு கொடுக்கல. மொத்தம் 30 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் தான் இருக்கும். 1 கோடி பேர் இந்தியாவில் இருக்கும். டோட்டலாக 1 கோடி பேர் இந்தியாவில் இருக்கும். 3 கோடி மக்கள் தொகையில் வேலை வாய்ப்பு 3 கோடி மக்கள் தொகையை கூட வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தன்னோட நாட்டுக்குள்ளே தக்க வைக்க முடியாத ஒரு கேடுகட்ட அரசியல்வாதி தான் நேபாளி அரசியல்வாதி. இது வந்து உங்களுக்கு வந்து தெரியுமா தெரியாதான்னு தெரில. இருக்கிறதே 3 கோடி மக்கள். அந்த 3 கோடி மக்களில் வந்து வேலை செய்யக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 1.5 கோடி பேர் இருப்பாங்களா? அந்த 1.5 கோடி பேர் கூட வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காத ஒரு கேடுகட்ட அரசியல்வாதிங்க தான் நேபாளில் இருக்கிறவங்க. அதில் இவர் ஒருத்தர். இவருக்கு 1 சீட்டு 2 சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா இங்கே உள்ளவங்களுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் இவங்க வந்து ஏற்றுக்க மாட்டுறாங்க. இப்போ இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, சாதி கலவரம் வருது இல்லை சார்? இவங்க 100 பேர் கூடுறாங்க அப்படின்னா அந்த மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க ஒருத்தன் அந்த இடத்துல தெரியுறாங்க, நிச்சயமாக பிரச்சனை வருது. இப்போ எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கலவரம். இப்போது இந்த மாதிரி தலித் அரசியல் பண்ணுறவங்க, இங்கேருந்து பணம் வாங்கிட்டு போகிறவங்க, அதை இந்த மக்களுக்கு, அதாவது இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு கல்வி மருத்துவத்துக்காக ஏதாவது செய்கிறாங்களா? ஒன்றுமே செய்யலை சார். அவங்களுக்கு நல்லா சிறப்பாக செய்கிறாங்க. சிறப்பாக செய்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, குடிக்கிறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நல்லா பண்ணுறாங்க. மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், இவங்க பிரச்சனை இந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் கூட, நானும் அந்த சமூகத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம், இவர் அந்த நம்ம சமூகத்தை பற்றியே பேசலை. எந்த சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் முதல்ல பிரச்சனைனா கூப்பிட்றது நம்மளை. அப்போ அவங்கெல்லாம் இங்கே இல்லை. அவங்க ஒரு நாள் வராங்க, சுற்றுலா பயணம் மாதிரி வர்றாங்க, கிளம்பி போகிறாங்க. அடுத்த நாள் வந்து அடுத்த ஸ்டேட்டில் இருக்காங்க, அங்கே வசூல் பண்ணுறாங்க, கிளம்பிடுறாங்க. இப்போ அன்றாட பிரச்சனைகளில் இப்போ இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து 10 லட்சம் பேர் இருக்காங்க. சென்னையில் மட்டும் 10 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த 10 லட்சம் பேரில் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 பேர் இருப்பாங்க, 5000 பேர் இருப்பாங்க. அந்த 5000 பேர் எப்படி நம்மளை நம்பி வர்றாங்க அப்படின்னா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே போனால் நேபாளி வெல்ஃபேர் அசோசியேஷன் தலைவர்கிட்ட நம்ம முறையிட்டோன்னா நிச்சயமாக இந்த பிரச்சனை வந்து தீர்க்கப்படும் அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஆனாலும் ஒரு சமூகத்துக்கு வந்து அந்த விஷயம் இன்னமும் மைண்டில் ஏற மாட்டேங்குது. அது கூடிய சீக்கிரத்தில் ஏற்றிடுவோம். கல்வி மருத்துவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து வாழக்கூடிய இந்த 10 லட்சம் மக்கள் தொகையில் வந்து இப்போ எங்களோட லைஃபு போன காணொலியில் சொன்ன மாதிரி தான், எங்களோட லைஃப் வந்து முடிஞ்சு போச்சு. எங்களோட லைஃப் வந்து அந்த காலத்தில் வந்து மீடியாவும் கிடையாது, இது மாதிரி வந்து சமூக வலைதளமும் கிடையாது, வசதி கிடையாது. இன்றைக்கி வந்து மீடியா இருக்குது, சமூக வலைதளம் இருக்குது, எல்லா விஷயமும் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. அகரம் ஃபவுண்டேஷன்னு அண்ணன் மதிப்பிற்குரிய எங்கள் அண்ணன் ஆகச்சிறந்த கலைஞர் அண்ணன் சூர்யாவும் அன்னியார் ஜோதிகா அவங்க 2 பேர் ஆரம்பித்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 1000 கணக்கான ஏழை எளிய மக்களை வந்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. கல்வி அப்படின்னு சொல்லும்போது எங்கே கிடைக்கும் அப்படின்னா, அரசு பள்ளிகளில் பார்த்திங்கன்னா 1லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இலவச கல்வியே இருக்குது.
இலவச கல்வின்றது ஒரு பைசா கூட வாங்காமல் இலவச கல்வி இருக்குது. அந்த இலவச கல்விக்கு அப்புறம் மேற்படி அதுக்கப்புறம் உள்ள படிப்புக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கு நாங்கள் இருக்கோம், எங்கள் பின்னாடி வாங்க, நாங்கள் இருக்கோம். பிள்ளைங்களை வந்து நம்மளோட லைஃப் தான் இப்படியே முடிஞ்சு போச்சு. பிள்ளைங்களோட லைஃப்பும் இதுக்கப்புறம் வர சந்ததிகளோட லைஃப்பும் வந்து இப்படியே போக தேவையில்ல. கல்வி மருத்துவத்துக்காக நேபாள் கவர்மெண்ட் வந்து நமக்கு எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் இருக்காங்க. அண்ணன் மதிப்பிற்குரிய மிகச்சிறந்த ஒரு கலைஞர், நடன கலைஞர், ப்ளஸ் வந்து ரியல் லைஃப் ஹீரோன்னு சொல்லலாம் எங்கள் அண்ணன் ராகவ லாரன்ஸ். ரொம்ப பிடிக்கும். அவரும் வந்து ஓடி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. கல்விக்காக இருக்கட்டும், மருத்துவத்துக்காக இருக்கட்டும், ஏழை எளிய மக்களுக்கு வீடு வசதிக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும். இப்போ சகோதரர் கேபி பாலா கூட அவர் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு தான் செலவு பண்ணுறாரு. ஏன் நமக்கு பண்ண மாட்டாரா? என்ன முறையிடுறதுக்கு நான் இருக்கேன், அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மீடியாவாகி நீங்கள் இருக்கீங்க. இந்த மக்களுக்கு வந்து நேபாள் கவர்மெண்ட் வந்து இங்கே மருத்துவமும் பண்ண போகிறது கிடையாது, கல்வி வசதியும் பண்ண போகிறது கிடையாது. நம்ம தான் காத்துக்கணுன்ற கான்செப்டில் நம்ம இருக்கோம். அப்போ நேபாளி வெல்ஃபேர் அசோசியேஷன் வந்து முன்னாடி போவோம், எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் முன்னாடி போவோம். இன்றைக்கி வந்து மருத்துவம்னு பார்த்திங்கன்னா சாதாரணமாக இப்போ ஒரு உடல்நலம் சரியில்லை, ஒரு சிறுநீரக பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வந்து இருதய நோயாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா செலவு அப்படின்னு சொல்கிறது வந்து மக்கள் வந்து கடனுடனே வாங்கி கூட பண்ணுறாங்க. ஆனால் 5-10 லட்ச ரூபா செலவு பண்ணால் தான் நம்ம வந்து பிழைக்க முடியும் அப்படின்ற கான்செப்டில் வந்து மக்கள் இறந்து தான் போகிறாங்க. அது நேபாள் கவர்மெண்ட் வந்து பார்க்க போகிறது கிடையாது. நேபாள் கவர்மெண்ட் நிச்சயமாக பார்க்க போகிறது கிடையாது. நம்ம தான் காத்துக்கணும். இப்போ நேபாளி வெல்ஃபேர் அசோசியேஷனில் இணையணும், எல்லாருமே இணையணும், எல்லா பேருமே இணையணும். இது வந்து ஒரு முன்மாதிரி, அவங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு. இது இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா நேபாளி வெல்ஃபேர் அசோசியேஷனில் இணையணும். நேபாளி வெல்ஃபேர் அசோசியேஷன் என்ன பணக்கார அமைப்பா, பெரிய அமைப்பா, ஆஃபீஸ் இருக்கா, இது இருக்கா? எதுவுமே இல்லை, நல்ல மனசு இருக்குது. நேபாளி வெல்ஃபேர் அசோசியேஷன் கிட்ட பணம் இல்லை, காசு இல்லை, கார் இல்லை, வண்டியில் எதுவுமே இல்லை, நல்ல மனசு இருக்குது. செய்யணும் அப்படின்ற ஒரு மனசே போதும். சேவை செய்யணுன்ற ஒரே ஒரு நல்ல மனசு இருந்தால் அதுவே போதும் நமக்கு. அதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? இப்போ நம்ம பேசுகிறத வந்து, இப்போ நான் பேசுகிறத வந்து சம்மந்தப்பட்ட இடத்துக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்க மாட்டிங்களா? நிச்சயமாக சேர்ப்பீங்க. அப்போ தம்பி யார்? நேபாளி வெல்ஃபேர் அசோசியேஷன். அவங்க அசோசியேஷனில் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க படிப்பு செலவுக்கு என்ன வேணும், மருத்துவத்துக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் கொட்டுறதுக்கு ஆயிரக்கணக்கான நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும். வரவன் வந்து சுரண்டிட்டு போவான். ஆனால் இந்த நேபாளி வெல்ஃபேர் அசோசியேஷன் வந்து யாரையுமே சுரண்டதுக்காக இல்லை, அவங்களோட அன்றாட பிரச்சனைகள் தவிர்த்து இந்த மாதிரி வந்து சரியான மருத்துவம் கிடைக்காம, இங்கே சரியான மருத்துவம் கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு வந்து இப்போது மற்ற மாநிலத்தை சேர்ந்த மக்கள், மற்ற மொழி சேர்ந்த மக்களை விட நேபாளி மக்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு தமிழ் ஊர்லேயே கற்றுக்குருவாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தமிழ் வந்து கற்றுக்கணுன்ற ஆர்வத்தில் பயங்கரமாக இருப்பாங்க, ட்ரை பண்ணுவாங்க. இருந்தாலும் அவங்க மூளைக்கு என்ன எட்டுதோ அவ்வளோதான் கற்று வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்க, இது இந்த அளவுக்கு ஓரளவுக்கு தெரியும். இப்போது சிவியராக உடம்பு சரியில்லை, உடம்பு ரொம்ப முடியல, இப்போ ஒரு ஆஃபீஸில் போய்ட்டு, நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நம்ம மருத்துவரை போய் அணுகணும் அப்படின்னா அந்த அணுகுமுறை அவங்கக்கிட்ட கிடையாது. அதுக்கு நான் இருக்கேன், ஏன் கவலைப்படுறீங்க? நான் இருக்கேன், அணுகுமுறைக்கு நான் இருக்கேன், டாக்டருக்கு போய் பார்க்குறதுக்கு நான் இருக்கேன். உங்களுக்கு வந்து மருத்துவ வசதி ஏன் கவர்மெண்ட்டுக்கிட்டே அதுக்கான சலுகைகள் வாங்கி தரத்துக்கு நான் இருக்கேன். என் பின்னாடி வாங்க. நான் யாரையுமே சுரண்டத்துக்கு வரல, யாரோட காசும் தேவை, யாரோட பணமும் தேவை. என் பிள்ளைங்களாம் சொல்கிறேன், என் அண்ணன் தம்பி, என் சகோதரி எல்லாருமே சொல்கிறாங்க, நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்ல, வேலைக்கே போக தேவையில்லை, ஒன்றுமே பண்ண தேவை. நீங்கள் வந்து எங்களோட பணியில் நிரந்தரமாக இருங்க, உங்களுக்கான தேவை என்னவோ நாங்கள் செய்கிறோன்றாங்க. ஆனால் அதுக்கே என் மனசாட்சி இடம் கொடுக்கல. ஏன் அப்படின்னா, கஷ்டப்படுறவங்க எல்லாருமே கஷ்டப்படுறவனுக்கு தான் கஷ்டத்தோட கஷ்டம் தெரியும். ஏன்னா நானும் கஷ்டத்தில் தான் இருக்கேன், இருந்தாலும் ஒரு முழு மனசோடு இருக்கேன், ஒரு முழு திருப்தியோடு இருக்கேன். என் மக்களுக்கு இந்த ஒரு நிலைமையிலையும் கஷ்டத்துலேயும் என்னால் வந்து என் மக்களுக்கு சேவை செய்ய முடியுது அப்படின்ற ஒரு முழு திருப்தியோடு இருக்கேன். இப்போ தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் நேபாள் அசோசியேஷனோட சப்போர்ட்டோ இல்லைனா ஆதரவோ யாருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா இங்கே உள்ள அரசியல் கட்சிகளை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ புதுசாக விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, தமிழ்நாட்டில் வந்து திமுகவோட ஆட்சி போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நமக்கு வந்து சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சி காலம் அப்படின்னு சொல்கிறத விட சாதனைனே சொல்லலாம். இது உண்மையிலே சாதனைன்னு சொல்லலாம். எங்கள் தமிழ்நாடு முதல்வர் எங்கள் அப்பா
அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுடைய அப்பாவாக மட்டும் இல்லாமல் எங்களுடைய 10 லட்சம் நேபாளிஸ் மக்கள் எல்லாருக்கும் நாங்களும் அப்பாவை ஏற்றுக்கிட்டோம். ஏன்னா அவர் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து நம்ம ஒரு 2-3 குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள வழி நடத்துகிறோம். அது நம்ம பெற்ற குழந்தைய இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம ஆசிரமத்துலேருந்து கொண்டு வந்து வளர்க்குறோம் அப்படின்னாலும் அந்த பிள்ளைங்க நம்மளை அப்பான்னு தான் கூடுவாங்க. நம்மளை இத்தனை கோடி மக்களை வந்து வழி நடத்துகிற ஒருத்தரை வந்து நம்ம அப்பான்னு கூப்பிட்றதுல தப்பே கிடையாது. எங்கள் அப்பாவோடைய ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லும்போது சாதனை காலம் தான் சொல்லலாம். ஒரு விஷயமும் ரொம்ப துல்லியமாக ரொம்ப மும்மரமாக பார்க்குறாரு. அதாவது அவர் மைக்கில் நிறைய பேசுவாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து நிறைய பேசுவாரான்னு கேட்டால் இல்லை. அவர் தேவையற்ற விஷயங்களை பேசுவாரான்னு கேட்டால் இல்லை. அவர் வந்து அவரோட செயல் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப மும்மரமாக தீவிரமாக யோசிப்பார். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இந்த பள்ளி குழந்தைங்கள் எவ்வளோ மும்மரமாக எவ்வளோ துல்லியமாக கவனிக்கிறார் பாருங்க. பள்ளி குழந்தைங்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பணும். அப்பா அம்மா ஏழை எளிய மக்கள் வந்து எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க, அடித்தட்டு மக்கள் எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க, அப்பா அம்மா எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க. அந்த குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணுன்னா அந்த காலையில் அந்த 6லேருந்து 9 மணிக்குள்ளே எவ்வளோ பரபரப்பாக இருப்போன்றது உங்களுக்கே தெரியும், நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த நேரத்தில் பரபரப்பாக ரெடி பண்ணி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்க வந்து வீட்டில் சாப்பிடாதுங்க, சாப்பாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க, ஒன்று நேரம் இருக்காது, அப்பா அம்மாவுக்கும் அந்த கவனமும் இருக்காது, நிச்சயமாக இருக்காது. ஆனால் அதையும் கவனிக்கிறார் எங்கள் முதல்வர், எங்கள் அப்பா வந்து அதையும் கவனிக்கிறாரு. இந்த பிள்ளைங்கள் வந்து ஸ்கூலுக்கு வர்றாங்க, வெறும் வயிற்றோட பள்ளி வகுப்பறையில் உட்காந்தா அவங்களுக்கு படிப்பு ஏறாது அப்படின்றது அவ்வளோ துல்லியமாக கவனிக்கிறாரு, அவ்வளோ சிறப்பாக கவனிக்கிறாரு. சிறப்பாக கவனித்து ஆரம்பித்த ஒரு திட்டம் தான் இந்த காலை சிற்றுண்டி திட்டம். அருமையான திட்டம். அடுத்தடுத்து அப்பாவோட சாதனையை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய இருக்குது. இப்போது இல்லத்தரசிகளுக்கு வந்து மாதாந்திரம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. சில பேர் சொல்கிறாங்க அவர் 1000 ரூபாய் கொடுக்குறாரு, பெரிய விஷயமா? பெரிய விஷயந்தான். அது வாங்கும்போது எங்கள் தாய்மார்களோட முகத்தில் உள்ள சந்தோஷம் இருக்கு இல்லையா? ஏன்னா எல்லார்கிட்டேயும் எல்லா நேரத்துலையும் தாய்மார்கள்கிட்ட வந்து பைசா இருக்குமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒருத்தரோட நிலைமையே அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த 1000 ரூபாய் வாங்கும்போது அவங்களோட முகத்தில் உள்ள சந்தோஷம் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. சாதாரணமாக ஒரு சீப்பு, சோப்பு, ஒரு கண்ணாடி, ஏதோ ஒன்று வீட்டுக்கு தேவையான பொருள் வருது இல்லையா, இதுவும் யார் கொடுப்பாங்க? இதெல்லாம் எவ்வளோ மும்மரமாக யோசிக்கிறார் பாருங்கள், ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறார் பாருங்கள். மக்களுக்கு முதல்ல பெண்களுக்கு என்ன வேணும், பெண்கள் பாதுகாப்பை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவரோட ஆட்சி காலத்தில் வந்து மிக சிறப்பான ஒரு விஷயம்னா பாதுகாப்பு. அதே மாதிரி இலவச பேருந்தெல்லாம் நாங்கள்லாம் கேள்விப்பட்டதே இல்லை, உண்மையிலே இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. வெளிநாடுகளில் இருக்கலாம். இலவச பேருந்து அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு இல்லத்தரசிகள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே, இந்த குழந்தைங்கள்னாலும் பெண் குழந்தைங்க இருக்காங்கல்ல. இப்போ திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம், ஒரு அம்மா வீட்டுக்கு போனோம், இல்லை திடீர்னு ஏதாச்சும் ஒரு இடம் கிளம்பி போனோம் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து நம்ம கையில் காசு இருக்குது இல்லை. இன்றைக்கி வந்து ஜிபே, ஃபோன்பே காலம் வந்துடுச்சு. ஆம்பளைங்கிட்டையும் எல்லா நேரத்துலையும் பைசா இருக்கிறது கிடையாது, எல்லாம் ஜிபே, ஃபோன்பே, ஆன்லைன் பேமெண்ட்டு. இப்போது இல்லத்தரசிக்கிட்ட வந்து கையில் ஃபோன் இருக்கான்னு கேட்டால் எல்லார்கிட்டையும் சாதா ஃபோன் தான் இருக்கும், மேக்ஸிமம் சாதா ஃபோன் தான் இருக்கும். அப்படி உள்ள சுச்சுவேஷனில் வந்து அந்த தாய்மார்கள் வந்து எங்கேயாவது பயணம் பண்ணோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றது எவ்வளோ நுணுக்கமாக, எவ்வளோ மும்முரமாக, ரொம்ப நுணுக்கமாக யோசிக்கிறார் பாருங்கள். யோசித்து கொண்டு வந்த திட்டம் தான் ஒரு மிகப்பெரிய சாதனை திட்டம், இலவச பேருந்து திட்டம். இன்னும் அப்பாவை பற்றி பேசணும் அப்படின்னா, தமிழக முதல்வர் எங்கள் ஐயாவை பற்றி பேசணுன்னா வார்த்தைகள் வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். எங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் என்ன அவர் மேலே அப்படின்னா, ஆனால் தவறு அவர் மேலேயும் கிடையாது, இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் வந்து நேபாளில் பிறந்திருந்தால் சத்தியமாக நாங்கள்லாம் ஊரை விட்டு தன்னோட ஊருக்குள்ளே இருந்திருப்போம், சந்தோஷமாக இருந்திருப்போம், எங்கேயுமே போயிருக்க மாட்டோம். இங்கே வந்து எங்கள் ஐயா வந்து முதல்வராக மட்டும்தான் இருக்கார். ஆனால் அங்கே இவர் பிறந்திருந்தாருன்னா நிச்சயமாக இவர் வந்து பிரதமராக, ஒரு தடவை இல்லை, காலத்துக்கும் அவரே பிரதமராக, நிரந்தர பிரதமராக, ஒரு வீட்லேயும் அவரோட படத்தை வச்சு குலதெய்வம் வழிபாடு மாதிரி அவரை கும்பிடுற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர், அருமையான தலைவர். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தமிழ்நாடு மக்களுக்கு வந்து முக்கியமாக இந்த காணொலியில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நேபாளிலேருந்து வேலை வாய்ப்பை தேடி வர மக்கள் இருக்காங்க இல்லையா, அது இரவு ரோந்து பணியில் ஈடுபடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு பில்டிங்கில் வாட்ச்மேன் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாட்ச்மேன் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஹோட்டல் துறை, எந்த துறையாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு
அவங்கள வேலைக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி அவங்கள நிச்சயமாக வெரிஃபை பண்ணுங்கள். தப்பே கிடையாது. நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க, வாழ வைக்கிறீங்க. எல்லாருமே கெட்டவனும் இல்லை, எல்லாரும் இன்றைக்கி நல்லவனும் இல்லை. குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்ற மைண்டு செட்டிங்கில் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஆதார் கார்டு அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே போனீங்கன்னா ஆதார் கார்டு வாங்கி ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. ஆதார் கார்டு கொடுப்பாங்க, எல்லா பேருமே கொடுப்பாங்க. அதே மாதிரி நேபாளில் உள்ள ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு நான் இந்த காணொளி மூலிமா தமிழக மக்களுக்கு, தமிழக காவல்துறைக்கு நான் கேட்டுக்கக்கூடிய என்னோடய கோரிக்கைனே சொல்லலாம். என்னோடய கோரிக்கை, முக்கியமான கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இனி வரக்கூடிய மக்கள், வந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் வேலை அப்படின்னு சொல்லி வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நேபாளி அப்படிங்கிறதுக்கு இங்கே உங்களுக்கு சப்போர்ட்டாக, உங்களுக்கு ஆதரவாக, உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் யார் கொடுத்துருக்கா? இந்த நேபாளி வெல்ஃபேர் அசோசியேஷனால் ஒருத்தன் அங்கீகரிக்கப்படுறான், இவன் நேபாளி தான் அப்படின்னு சொல்லி அங்கீகப்படுறான்னா அவன் மட்டும்தான் நேபாளி. ஏன்னா ஆசாம்லேருந்து வரவன், மணிப்பூர்லேருந்து வரவன், பூட்டான்லேருந்து வரவன், அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நேபாளி பேசுவாங்க. உங்களுக்கே தெரியும், எல்லாருமே நேபாளி பேசுவாங்க. ஏன்னா நேபாள் ஒரு காலத்தில் நேபாள் நாட்டுக்குள்ளே இருந்ததுனால அவங்க நேபாளிலாம் தெளிவாக பேசுவாங்க. இப்போ பீகாரிஸும் சில பேர் பார்த்திங்கன்னா நேபாளி பேசுவாங்க. அவங்க நேபாளி கிடையாது. இப்போ நேபாளி வெல்ஃபேர் அசோசியேஷனால் அங்கீகரிக்கப்பட்டவன் தான் நேபாளி. நிச்சயமாக அதுதான், அவன் தான் நேபாளி. அந்த நேபாளி தப்பு பண்ண மாட்டான். ஸோ ஒரு இடத்துல வேலைக்கு சேர்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு என்னோடய கோரிக்கை இது, தயவு செஞ்சு நீ நேபாளி அப்படின்றதுக்கு உங்ககிட்ட சான்றிதழ் என்ன இருக்குது? நீ நேபாளிலேருந்து அங்கே உள்ள சிட்டிசன்ஷிப்பை கொண்டு வரலாம். அதை வச்சு என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவை. வேலை கொடுக்குறீங்க, அவங்கள நல்லா கவனிச்சிக்கிறீங்க, இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக வச்சுக்கிறீங்க, போனஸ் எல்லாமே பண்ணுறீங்க, எல்லாமே ஓகே, சந்தோஷம், நன்றி, ரொம்ப சிறப்பாக பண்ணுறீங்க. ஆனால் அவங்களே கடைசியில் உங்களுக்கே குழி பறிச்சுட்டு போகும்போது இங்கேருந்து நேபாளில் போய் அரெஸ்ட் பண்ண முடியாது, வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி அந்த ப்ரூஃப் வச்சு அங்கேயும் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே உள்ள போலீஸும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஸோ எங்களால் பண்ண முடியும், எங்களால் தடுக்க முடியும். இந்த மாதிரி குற்ற செயல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, மொத்தமாக குறையணும் அப்படின்னா நேபாளி வெல்ஃபேர் அசோசியேஷனால் அங்கீகரிக்கப்பட்டவனா அப்படின்ற ஒரு கேள்வி தயவு செஞ்சு நீங்கள் எழுப்புனீங்கன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டில் நாங்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நிச்சயமாக இந்த குற்றங்கள்லாம் நேபாளிகளால் நடக்காமல் இருக்க எங்களால் முடியும், பண்ண முடியும், குறைக்க முடியும், முழுக்க குறைக்க முடியும். இப்போ உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாவது செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக சார். இது இந்த காணொளி மூலயமா நம்ம ஒரு கோரிக்கையாகவே கூட வைக்கலாம். நேரில் போய் பார்க்க போகிறோம், அது கூட ஓகே, உறுதி தான், நேரில் போய் பார்க்க போகிறோம். கடந்த ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நேபாளி வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆரம்பிக்கணும்னு சொல்லி பேசும்போது எங்கள் அண்ணன், மதிப்பிற்குரிய அண்ணன் விடுதலை சிறுத்தை தலைவர் அண்ணன் தொல் திருமா அவர்களை நாங்கள் சந்திச்சிருக்கோம், பேசியிருக்கோம். ஆனால் அந்த சமயத்தில் எங்களுக்கு மக்கள் சரியாக கை கொடுக்கல. இப்போது அண்ணனை சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அங்கே வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு ஒருவேளை இந்த காணொலி பார்த்துட்டு கூட அண்ணன் கூப்பிடலாம். தயவு செஞ்சு அண்ணன் கூப்பிட்ருங்கண்ணே. எங்களோட அரசியல் ஆசானே நீங்கள் தான். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எங்களோட அரசியல் ஆசானே அவர் தான். அண்ணனை போய் பார்த்துட்டு அண்ணங்கிட்ட பேசணும், அண்ணங்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஏக்கம். ஆனால் கொண்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்ட கோரிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருத்துவ வசதி மருத்துவ உதவி நிச்சயமாக எங்களுக்கு நாங்கள் முதல் வைக்கிற கோரிக்கை மருத்துவ உதவி. இப்போ இந்த 10 லட்ச ரூபா, 15 லட்ச ரூபா செலவு பண்ணிலாம் உயிர் பிழைக்கிறதுக்கு எங்கள் மக்கள்கிட்ட வசதி இல்லை. ஸோ இதுக்கான உதவி நிச்சயமாக மருத்துவ வசதி, கல்வி வசதி, கல்வி உதவி. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, 3வதாக ஒரு மிகச்சிறந்த ஒரு கோரிக்கை இருக்குது. இந்த கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் மக்களுக்கு இங்கே அரசாங்க பணி தேவை அப்படின்னு நாங்கள் நிச்சயமாக கேட்கல. எங்கள் மக்களுக்கு முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் வேலை வேணும், இங்கே வேணும், எதுவுமே கேட்கல, எதுவுமே தேவையும் இல்லை. மக்கள் சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ எங்களோட கோரிக்கை நாங்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதான் கூர்க்கா அப்படின்னு சொல்லி அறியப்படுற ஒரு வேலை. அந்த வேலையை மாதாந்திரம் ஊக்கத்தொகையாக அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு பணி ஊதியம், பணி முடிஞ்சு அவங்க வயசாகி, ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஒன்று கிடையாது, இருந்தாலும் வயசாகி என்னால் முடியல, இந்த வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி கடைசி கட்டத்தில் அவங்க இங்கேருந்து ஊருக்கு போனதுக்கப்புறம் எனக்கு தமிழ்நாடு அரசு இருக்குது என்னை வாழ வைக்கிறதுக்கு, என் பிள்ளைங்க தேவையில்லை, யாருமே தர தேவையில்ல அப்படிங்கிற ஒரு சூழலை தயவு செஞ்சு தமிழ்நாடு அரசு உண்டாக்கி கொடுக்கணுன்றது எங்களோட முக்கியமான கோரிக்கை. மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும்
பொதுமக்களும் நிறைய இருக்காங்க, சேவகர்களும் நிறைய இருக்காங்க. அதே சமயத்தில் ரியல் லைஃப் ஹீரோ ஒருத்தர், அவரை பற்றி இன்னும் பேசலை. எங்கள் அண்ணன் துணை முதல்வர் எங்கள் அண்ணன் மதிப்பிற்குரிய மாண்புமிகு உதயநிதி அவர்கள் வந்து அவர்களோட ஒரு காணொளி நாங்கள் பார்த்துருக்கோம். அண்ணன் ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு 25 ஏழை எளிய மக்களுக்கு வந்து இருதய அறுவை சிகிச்சை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே ஒரு ஃபோன் கால் தான் பண்ணியிருக்காரு. அடுத்த 10 நிமிஷத்தில் அப்போலோவில் வந்து ஃபோன் வருது அப்படின்ற மாதிரி ஒரு இலவசமாக அப்போலோ மருத்துவமனையில் நல்லா யோசிச்சு பாருங்கள். இலவசமாக அப்போலோ மாதிரியான ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையில் 25 ஏழை எளிய மக்களுக்கு வந்து இருதய அறுவை சிகிச்சை நோய்க்கான அந்த இது நடக்குது, ஆப்ரேஷன் நடக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கான சூழல் ஏற்படுத்தி கொடுக்குறாருன்னா அவர் ரியல் லைஃப் ஹீரோ தானே. அவரை வந்து நாங்கள் ரியல் லைஃப் ஹீரோவை தான் பார்க்குறோம். ஸோ அரசாங்கத்துக்கிட்டேயும் முதல்வர்கிட்டையும் இதுதான் எங்களோட கோரிக்கை. மருத்துவம், கல்வி, மூணாவதாக வந்து இந்த இரவு ரோந்து பணியில் ஈடுபடுறவங்களுக்கு வேலை நிரந்தரமாக தான் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. மாதாந்திரம் இந்த ஏதோ ஒரு ஊக்கத்தொகை மாதிரி, மாதாந்திரம் ஊக்கத்தொகை, இல்லை பணி முடிஞ்சு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வயசாகி பணி முடிஞ்சு போனதுக்கப்புறம் மாதாந்திரம் ஒரு மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவே எங்களோட கோரிக்கை. உங்களுடைய கோரிக்கையை வந்து தமிழ்நாடு அரசு வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி நம்புவோம். மிக்க நன்றி. ஐயா முதல்வர் அவரோட டேபிளில் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.